ஒற்றுமை என்னும் விடயத்தில் ஏனைய கட்சிகளை விட தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக உள்ளதாகவும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுதான் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் என்பதை கஜேந்திரகுமார் உட்பட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒற்றுமையாக ஒரு ஆவணத்தை வழங்க முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை என்னும் விடயத்தில் சிங்கள கட்சிகளை விட தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக உள்ளதாகவும் ஒற்றுமை என்னும் விடயத்தில் பிரிவினையினை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் சில சுயநலவாதிகள் மட்டுமே தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என கூறி தமிழ் மக்களுக்குள் பிரிவினையை காட்ட முனைவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவரான தந்தை செல்வாவின் 128வது எண்ண தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனை வடக்கு கிளையின் தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வருமான சிவம் பாக்கிநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார், தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளைத் தலைவர் சோபனன், மகளிர் அணியின் உபதலைவி மாநகர சபை உறுப்பினருமான கௌரி உட்பட பிரதேச சபையின் தவிசாளர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் மட்டக்களப்பு முதல்வர் தி சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் உரையாற்றுகின்ற போது சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய அரசியல் இந்த ஒற்றுமை இல்லை, பிரிந்திருக்கிறோம். சில பேருடைய நடவடிக்கைகளால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் சம்பந்தமாக அன்றைய ஒரு இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்றைய ஒரு தூதுவரை சந்தித்த பொழுதும் கூட அந்த தூதுவரிடம் மிக விளக்கமாக நான் சொன்னேன், தமிழ் மக்கள் தமிழ் கட்சியில் அனைத்தும் சிங்கள கட்சியில் அனைத்தையும் விட மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டார். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு விடயம், நாளே தினம் ஒரு 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 தூதுவராக இருக்கட்டும், இன்னொரு நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும், இலங்கை அரசாக இருக்கட்டும், தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு வரியிலே உங்களுடைய அரசியல் அமைப்பை பற்றி உங்களுடைய அபிலாசைகள் என்னென்று சொன்னால், நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா கட்சியிலும் ஒரு விடயத்தில் இணங்குவோம். என்னென்று சொன்னால் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் தமிழ் மக்களுடைய தீர்வு என்றதிலே நான் நினைக்கிறேன். எல்லா கட்சியிலும் எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் துரைரட்னமையா இருக்கிறார். ஐயா, நான் சொல்கிறேன் சரிதானே? எல்லா கட்சியிலும், அது கஜேந்திரகுமார் பொன்னம்ட கட்சியாக இருக்கட்டும், விக்னேஸ்வரன் ஐயாட கட்சியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சியிலாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை என்று ஒரு வரியிலே எங்களுடைய அரசியல் அபிலாசையை பற்றி நாங்கள் ஒற்றுமையாக ஒரு ஆவணத்தை நாங்கள் கொடுக்கலாம். அது எப்படி, அது என்ன சமஷ்டி, அதில் உள்ளடக்கம் என்ன, அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் ஒற்றுமை என்ற விஷயத்திலே நாங்கள் ஏனையவர்களை விட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது பிரிவினைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக சுயநலவாதிகள் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமைக்கு எதிரான, இந்த ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை என்றது இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமை இல்லை 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 என்று சொல்லியே எங்களை ஒரு பிரித்த ஒரு இனமாக காட்டுறதுக்கு முயற்சிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இன்று தந்தை செல்வாயினுடைய 128வது ஜனனதின நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், தமிழ் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த விடயத்தில் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு என்ற விடயத்திலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற அந்த விடயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு சிஸ்டம் சேஞ்ச் என்ற பாரிய எதிர்பார்ப்புடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் நடைமுறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டவில்லை என முன்னாள் நிதி மற்றும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஒரு வருடம் கடந்து தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு முறையானது ஒரு அரசியல் தீர்வை பெற்றுத்தர அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டினார். காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலும் எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் கடந்த கால வரி விதிப்பு முறைமைகள் மாற்றி மக்களுக்கு சலுகை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போதைக்கு பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்றவாறு மக்களுக்கு எவ்வித தீர்வுகளையும் வழங்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்தார். ஊழல்வாதிகளை கைது செய்வதாக கூறி சின்ன மாற்றங்களை செய்துவிட்டு பாரியளவில் எதையும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை அகழ்வு செய்யும் பணிகள் 2வது நாளாகவும் நேற்று 109 சென்டிமீட்டர் தோண்டப்பட்ட போதும் எதுவித மனித எச்சங்கள் மீட்கப்படவில்லை.
அந்த வகையில் நேற்று மாலை அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் வருகை தந்து அகழ்வு பணிகளை பார்வையிட்டார். குறித்த மனித புதைகுழி தொடர்பான வழக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 2014ஆம் ஆண்டு குறித்த வழக்கு இடைநிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இவ்வழக்கு விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு குறித்த மனித புதைகுழி தொடர்பான பிரதேசம் அகழ்வுக்கான கட்டளை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த மார்ச் 9ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணையின் போது நேற்றைய தினம் குறித்த பகுதியை அகழ்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் கீழ் குறித்த பகுதிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் எவ்வித மனித எச்சங்களும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டு திரும்பிய 167 ஹஜ் யாத்திரைகள் குருக்கல்மட பிரதேசத்தில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இங்கு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிட்டு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் மனித புதைகுழி பகுதி அகலப்படுகிறது. குறித்த அகழ்வின் போது வழக்கின் சட்டத்தரணிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், களுவாஞ்சிக்குடி போலீசார், மட்டக்களப்பு போலீஸ் குற்றத்தடயவியல் பிரிவு, அகழ்வாராய்ச்சி திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகத்தினர், பாதுகாப்பு பிரிவினர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேசபை தவிசாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் குறித்த பிரதேசத்தில் பங்கு பெற்றுள்ளனர். இதே நேரம் குறித்த பகுதியில் சில பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் அதற்கான செலவுகளை தனியார் வழங்குவதற்குமான கோரிக்கை ஒன்று நகர்த்தல் பத்திரம் ஊடாக இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் சட்டத்தரணி ஊடாக இந்த நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தலைமன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பருத்திப்பண்ணை கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள தனிநபருக்கு சொந்தமான பனைமரத் தோப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதத்துக்கு உள்ளாகியுள்ளன. எனினும் குறித்த தீ விபத்தில் உயிர் சேதமோ வீடுகளுக்கோ அல்லது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தலைமன்னார் போலீஸ் நிலைய போலீசார், செல்வேரி இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர், தலைமன்னார் கடற்படை, மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் இணைந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் கிராம மக்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர். குறித்த தீ நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பனைமரங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தரணி உதய கம்மன்பில எழுதி வெளியிட்டுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடிய பயணம் என்ற நூலின் 4 முக்கிய கேள்விகளுக்கு பதிலை தேடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு வைபவத்தில் அவர் இதனை தெரிவித்தார். முதலாவது, கோட்டபய ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஈஸ்டர் தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதலுக்கான அரசியல் தேவைப்பாடு இருந்ததா? இரண்டாவது, ஈஸ்டர் தாக்குதல் இராணுவ புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டதாகும் என சூழ்ச்சிகள் செய்வதற்கான நியாயமான சாட்சிகள் இருக்கிறதா? மூன்றாவது, சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு கோட்டபய ராஜபக்சவுக்காக உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கிறதா? நாலாவது, இராணுவ புலனாய்வு பிரிவால் ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தப்பட்டது என பிரச்சாரம் செய்வதற்கான உள்நோக்கம் என்ன? இவ்வாறான 4 கேள்விகளுக்கு தான் எழுதியுள்ள நூலில் காரண காரியங்களுடன் விளக்கம் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2025-26ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினம் வெளியாகியது. அதன்படி அகில இலங்கை ரீதியில் உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவன் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இம்மாணவன் இயற்பியல் அறிவியல் பாடத்தொகுதியில் 3A சித்திகளை பெற்றுள்ளார். அதே நேரம் அகில இலங்கை ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் முதலாவது புள்ளியை பெற்றுக் கொண்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இலங்கையிலும் ஏற்படும் வெப்பநிலை தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சில விடயங்களை தெரிவித்துள்ளார். தற்பொழுது இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுடைய உச்சம் காரணமாக, அதாவது ஆண்டுதோறும் 2 தடவைகள் இலங்கைக்கு மிக அண்மித்த பகுதியில் சூரியன் வருவதுண்டு. அல்லது இன்னொரு வகையில் சொல்வதனால் பூமி ஆண்டுக்கு 2 தடவைகள் சூரியனுக்கு அதனுடைய சுழற்சி சுற்றுப்பாதையில் ஆண்டுக்கு 2 தடவைகள் அண்மித்து வருவதுண்டு. அந்த 2 தடவைகளையும் நாங்கள் சூரியனுக்கு அண்மிக்கின்ற நிலைமையை அண்மை நிலைமை என்று சொல்வோம். அதே போன்று நீள்வட்ட பாதையில் பூமி சூரியனை சுற்றுகின்ற பொழுது 2 தடவைகள் செய்மை நிலையில் இருப்பதும் உண்டு. இந்த அண்மை நிலைமையில் இருக்கின்ற நிலைமையில் முதலாவது ஆண்டினுடைய முதலாவது தொடக்கமாக ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரங்களில் இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுக்கு அண்மித்ததாக இருப்பதனால் சூரியனுடைய கோணம் கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 90 வகைகளில் நிலவுவதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி சூரியனுடைய உச்சம் பருத்தித்துறைக்கு நேராகவும், 5ஆம் திகதி இலங்கையினுடைய எல்பிட்டியாவுக்கு மேலாகவும்,
6ஆம் திகதி களுத்துறைக்கு மேலாகவும் 7ஆம் திகதி கொழும்பு மற்றும் கலைஞவுக்கு மேலாகவும் 8ஆம் திகதி மகியங்கனைக்கு நேராகவும் கிட்டத்தட்ட 90 பாகை அளவில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் கடந்த 3 ஆண்டுகளிலும் அல்லது கடந்த பல ஆண்டுகளாக இந்த காலப்பகுதிகளில் சூரியனுடைய உச்சம் உயர்வாக இருந்த பொழுதிலும் கூட வெப்பநிலையினுடைய அளவு ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் கடந்த 4 ஆண்டுகளாக லானினோ நிலைமை நிலவியதன் காரணமாக சூரியனுடைய உச்சம் மிகவும் உயர்வாக இருந்தாலும் கூட அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பவை கணிசமான அளவு குறைவாக இருந்தது. ஆனால் இம்முறை லானினோனுடைய தன்மை முடிவடைந்து கிட்டத்தட்ட எல்லினோவுக்குரிய ஆரம்ப கட்டங்களில் இருப்பதனால் இந்த தற்பொழுது நிலவுகின்ற சூரியனுடைய உச்சம் அதிகளவிலான வெப்பநிலைமையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக குறிப்பாக எதிர்வரும் 7ஆம் திகதி பகல் 12 மணி 12 நிமிடத்திற்கு இலங்கையில் நிழலில்லாத நிலைமை என அழைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதாவது கிட்டத்தட்ட கொழும்பு மற்றும் கலைஞ பகுதிகளை நோக்கி சூரியனுடைய கோணம் அதாவது கிட்டத்தட்ட 90 பாகை என்ற அளவில் இருப்பதனால் நிழலில்லாத ஒரு நிலைமை உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நிலைமையை பொறுத்தவரையில் இந்த நிலைமை நீடிப்பதன் காரணமாக எதிர்வரும் 4ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுடைய உச்சம் மிக உயர்வாக இருக்கும் என்பதனாலும் நாளினுடைய பகல் பொழுதினுடைய அளவு மிக உயர்வாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும் என்பதனாலும் அதிகளவு வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பொதுவாக வெப்பநிலையை பொறுத்தவரையில் 2 வகையான அளவீடுகள் மேற்கொள்ளப்படும். ஒன்று நாளினுடைய அதிஉயர் வெப்பநிலை பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையான காலப்பகுதியிலும் நாளினுடைய அதிகுறைந்த வெப்பநிலை இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலான காலப்பகுதியிலும் அளவீடு செய்யப்படும். இந்த 2 அளவீடுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட வெப்பநிலையை இரண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்து வருகின்ற சராசரி ஒரு நாளுக்கான சராசரியாக அளவீடு செய்யப்படுகின்றது. ஆனால் பகல் பொழுது வெப்பநிலையை பொறுத்தவரையில் எதிர்வரும் நாட்கள் குறிப்பாக எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் பகல் பொழுது அளவீடு செய்யப்படுகின்ற நாளின் அதிகூடிய வெப்பநிலை 43 பாகை செல்சியஸை விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் இந்த காலப்பகுதிகளில் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவு உண்மையில் அளவீடு செய்யப்படுகின்ற வெப்பநிலையினுடைய அளவிற்கும் உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவிற்கும் பெரிய அளவு வேறுபாடுகள் காணப்படும். உண்மையான வெப்பநிலை என்பது சூரியன் மூலம் கிடைக்கின்ற கதிர்வீச்சின் அடிப்படையில் பெறப்படுகின்ற வெப்பநிலையோடு தொடர்பட்டதாக இருக்க, உணரக்கூடிய வெப்பநிலை என்பது ஏனைய வளிமண்டல நிலைமைகளினால் உருவாக்கப்படுகின்ற உணர்வோடு தொடர்பட்டதாக இருக்கும். எப்பொழுதுமே உண்மையான வெப்பநிலைக்கும் உணரக்கூடிய வெப்பநிலைக்கும் இடையிலேயே மிகப்பெரிய வேறுபாடுகள் காணப்படும். ஆனால் அந்த அடிப்படையில் எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரையான பகுதிகளில் நாட்டின் பல பகுதிகளிலும் உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு 48 பாகை செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சூரியனுடைய உச்சம் உயர்வாக காணப்படுகின்ற அந்த காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவு மிக உயர்வாக காணப்படும் என்பதனால் அதிகூடிய அளவிலான வெப்பநிலை உணர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மனித உடலை பொறுத்தவரையில் மனித உடல் ஒரு 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலையை உணர்கின்ற பொழுது அது ஆபத்தான வெப்பநிலை என்ற கணக்கீட்டிலேயே வரையறுக்கப்படும். பொதுவாக இந்த 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்பது அனைவருக்கும் அவர்களுடைய உடல் சமநிலைக்கு ஏற்ற வகையில் பொருத்தமானதாக இருக்காது. இந்த 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை உணரப்படுகின்ற பொழுது பலருடைய உடல் பல அசௌகரியமான நிலைமைகளை உருவாக்கக்கூடும். ஆகவே எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்மையான வெப்பநிலையும் பகல் பொழுதில் அளவீடு செய்யப்படுகின்ற உண்மையான வெப்பநிலையும் 43 பாகை செல்சியஸுக்கு மேலாக இருக்கும். அதே வேளை உணரக்கூடிய வெப்பநிலையுடைய அளவு 48 பாகை செல்சியஸை விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த அதிகரித்த வெப்பநிலை தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானது. எங்களுடைய நாட்டில் அத்தகைய நிகழ்வுகள் இல்லை. இருந்தாலும் கூட கடந்த சில ஆண்டுகளில் ஒரு சில இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் சில நாடுகளில் இந்த காலப்பகுதியில் நிலவுகின்ற அல்லது உருவாகுகின்ற வெப்ப அலை ஹீட் வேவ் என்பது பல உயிரிழப்புகள் ஏற்படுத்துகின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எல்லினோவினுடைய ஆரம்ப நிலைமைகள் உருவாவதற்கான ஏதி நிலைகள் இந்து சமுத்திர பிரதேசத்தில் காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சூரியனுடைய உச்சமும் உயர்வாக இருக்கும் என்பதனால் கிடைக்கின்ற அதிகூடிய வெப்பநிலை ஒரு வெப்ப அலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டிருப்பதனால் பொதுமக்கள் இந்த உயர்ந்த வெப்பநிலை தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானதாகும். குறிப்பாக இந்த நாட்களில் சூரிய உதயம் கிட்டத்தட்ட அதாவது சூரியனுடைய உதயம் என்பது காலை 6 மணி 10 நிமிடங்களில் தொடங்கி இரவு 7 மணி வரைக்கும் பகல் பொழுது நீடிப்பதற்காக அல்லது கதிர்வீச்சினுடைய தன்மை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பகல் பொழுது தங்களுடைய நடமாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும்
பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக முற்பகல் 10 மணிக்கு பின்னரும் பிற்பகல் 3 மணிக்கு முன்னரும் வெளி நடமாட்டங்களை அல்லது திறந்த வெளி பிரயாணங்களை தவிர்ப்பதனூடாக மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக உண்மையான வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் பூமியினுடைய சில பகுதிகள், குறிப்பாக நகர பகுதிகளில் நிலவுகின்ற அதிகளவிலான கட்டிடச் சூழல் காரணமாக அவை உறிஞ்சி வெளியிடுகின்ற நெட்டலை கதிர்வீச்சு மிக உயர்வாக இருக்கும் என்பதனால் சூரியனுடைய வெப்பநிலை மிக உயர்வாக இருக்கின்ற அதே வேளை கட்டிடங்களினுடைய மேற்பரப்புகள் அல்லது சீமெந்து மேற்பரப்புகள் உறிஞ்சி வெளியிடுகின்ற நெட்டலையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்பதனால் கட்டிடங்கள் செறிவான பெருமளவான நகர பகுதிகளில் இது வெப்ப உணர்வை அல்லது உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவை மிக உயர்வாக வைத்திருக்கும் என்பதனால் தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் இந்த உயர்ந்த வெப்பநிலை தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். உயர்ந்த வெப்பநிலை நிலவுகின்ற காலப்பகுதிகளில், அதாவது எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உயர்ந்த வெப்பநிலை இருக்கின்ற காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதிக அளவிலான ஈரப்பதனும் மனித உடலில் சில அசௌகரியங்களை அல்லது சில வகையான தீங்குகளை ஏற்படுத்தும் என்பதனால் இயன்றுமான வரைக்கும் பொதுமக்கள் இந்த காலப்பகுதிகளில் முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் திறந்தவெளி பிரயாணங்களை தவிர்ப்பதும், அதே சமயம் குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற கடுமையான வெப்பத்திற்கு உணர்திறன் மிக்கவர்கள் இயல்பான வரைக்கு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமானதாகும். இந்த உயர்ந்த வெப்பநிலை என்பது எப்பொழுதுமே ஆவியாக்கத்தினுடைய மிக முக்கியமான காரணியாக இருக்கும் என்பதனால் பல பகுதிகளில் திறந்த மேற்பரப்பு நீர்நிலைகளினுடைய ஆவியாக்க அளவும் மிக உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு எங்களுடைய நீர்ப்பாசன நடவடிக்கைகளும் நாங்கள் காலமை பொழுதுகளை மேற்கொள்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற பெருமளவான நீர் ஆவியாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் நாங்கள் நீர்ப்பாசன நடவடிக்கைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பயிர்களுக்கு இறைக்கின்ற நீரினுடைய அளவினுடைய உச்சம் முழுவதும் பயன்படக்கூடிய வகையில் மாலை அல்லது இரவு வேளைகளில் நீர்ப்பாசன வசதிகளை மேற்கொள்வதன் ஊடாக கிடைக்கின்ற மேலதிகமான அதிகளவிலான ஆவியாக்கத்தை கணிசமான அளவு கட்டுப்படுத்த முடியும். ஆகவே பொதுமக்களை பொறுத்தவரையும் இந்த அதிகளவான வெப்பநிலை என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு எச்சரிக்கையாக பின்பற்றுவதன் ஊடாக அதிகளவிலான பாதிப்புகளை குறைக்க முடியும். பொதுவாக உலகம் முழுவதிலுமே ஏற்படுகின்ற இந்த அதிக வெப்பநிலை என்பது பல பிரதேசங்களில் அதிகளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வானிலை அனர்த்தமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுபோன்ற ஒரு சூழ்நிலை எங்களுடைய பிரதேசங்களுக்கு இருப்பதன் காரணமாக அதிக அளவிலான வெப்பநிலை இருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும் என எதிர்பார்க்கலாம். நீர்மின் உற்பத்தியிலே இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் மிக அதிகளவிலான சூரிய ஒளி நாடு முழுவதும் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் மேல் மாகாண பகுதிகளில் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக உயர்வாக சூரியனுடைய உச்சம் இருக்கும் என்பதனால் இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் மிக வேகமாக ஆவியதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே எங்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளில் நிகழ்ந்த டிக்லா புயலினால் எங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் மிக அதிகளவிலான நீர்கொள்ளளவை எட்டியிருந்தாலும் கூட தற்பொழுது நிலவுகின்ற மிக உயர்வான வெப்பநிலை மிக அதிகளவிலான ஆவியாக்கத்தை தூண்டும் என்பதனால் இது சில சமயங்களில் நீர்மின் உற்பத்தியிலும் ஒரு கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் மிக உயர்வான வெப்பநிலை நிலவும் என்பதனால் ஆவியாக்க விகிதமும் கிட்டத்தட்ட 80% மிக உயர்வாக கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது 80% விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே நீர்மின் உற்பத்தியும் இந்த அதிகளவிலான வெப்பநிலையினால் ஏற்படுகின்ற ஆவியாக்கத்தின் காரணமாக ஒரு சவாலுக்கு உட்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. தற்பொழுது நிலவுகின்ற அதிக வெப்பநிலை இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இக்காலப்பகுதியை பொறுத்தவரை நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலுமே சூரியனுடைய உச்சம் மிக உயர்வாக இருக்கும் என்பதால் நாடு முழுவதிலும் மிக உயர்வான வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த உயர்வான வெப்பநிலை நிலவுகின்ற இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் வெப்பச்சலனத்துக்குரிய செயற்பாடுகள் அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக கிடைக்கின்ற அதிகளவிலான வெப்பநிலை காரணமாக மேற்பரப்பு நீர் ஆவியாகி உடனடியாகவே குளிர்வடைந்து மாலை அல்லது அதிகாலை வேளைகளில் மழையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த வெப்பச்சலன மழையை பொறுத்தவரையில் எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து நாடு முழுவதும் ஆரம்பித்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளிலும் அவ்வப்பொழுது நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மழை என்பது முதலாவது இடைப்பருவ காலத்தில் தோன்றுகின்ற மேற்காவுகை அல்லது வெப்பச்சலன செயற்பாடு அல்லது உகைப்பு செயற்பாட்டினால் உருவாகி இருக்கின்ற மழை என்பதனால் இது இடிமின்னலோடு தொடர்பட்ட மழை
என்பதனால் இந்த மழை கிடைக்கின்ற பொழுது இடிமின்னல் நிகழ்வுகளும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனாலும் இந்த மழையை பொறுத்தவரையில் மழை நிலவுவதற்கு முன்னர் மிக அதிகளவிலான ஈரப்பதன் உள்ளடக்கம் கொண்டிருப்பதன் காரணமாக மக்களை பொறுத்தவரையில் இந்த மழை வீழ்ச்சி என்பது மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனெனில் மழை வீழ்ச்சிக்கு பின்னரும் முன்னரும் நிலவுகின்ற அதிகளவான வெப்பநிலை பெய்த மழை நீரை உடனடியாகவே ஆவியாக்கத்துக்கு உட்படுத்தும் என்பதனால் மக்கள் மனதளவில் திருப்திப்படுகின்ற அளவிற்கு இந்த மழை வீழ்ச்சி அமையாது. ஆனாலும் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற காலப்பகுதிகளில் இடிமின்னலோடு தொடர்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் என்பதனால் இடிமின்னல் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். அத்தோடு இந்த மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு இடம் சார்ந்து அனைத்து இடங்களையும் உள்ளடக்கி இருக்காவிட்டாலும் கூட எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளிலும் அவ்வப்பொழுது குறிப்பாக பிற்பகலுக்கு பின்னர் அல்லது அதிக அளவு வேளைகளில் இந்த மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.